Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நான் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரோடையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் பேரோட மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணி நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா இப்போதான் வந்து நவம்பர் பிஜிக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. யூஜிக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் தான். அதுக்கு முன்னாடி क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு எப்படி எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க क्वेश्चन பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து ஒரு யூனிட்ல இருந்து 2 क्वेश्चन வந்து சாய்ஸ்ல வந்து கேட்டுருவாங்க. பிக் क्वेश्चनல சொல்றேன். அதே மாதிரி வந்து ஷார்ட் ஆன்சர்ல கண்டிப்பா வந்து ஒரு யூனிட்ல இருந்து 2 क्वेश्चन இல்ல ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்து கேட்டுருவாங்க. ஓகே, அது எல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அது வந்து உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 4 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் மினிமம் இருக்கு. சில யூனிட்ல 2 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு. அது ரெண்டுத்தையும் ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டட் क्वेश्चन மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிக்கிறதுக்கும் நீங்க எல்லா क्वेश्चनும் படிச்சுட்டு போகிறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இதை வந்து நீங்க படிக்கிற ஸ்டடி சென்டர்ல வந்து மோஸ்ட்லி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சில காலேஜில் மட்டும் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நான் இந்த விஷயத்தை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து क्वेश्चन பேப்பர் எடுப்பாங்கன்னு. அதே மாதிரி நீங்க யூஜியா இருந்தீங்கன்னா 40 மார்க் பாஸ் மார்க், பிஜியா இருந்தீங்கன்னா 50 மார்க் பாஸ் மார்க், அது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चनக்கு வந்து போயிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணுமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே சப்ஜெக்ட் நேம் தெரியும், சப்ஜெக்ட் கோடு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் இப்போ சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்க ப்ரீவியஸ் இயர் டைம் டேபிள் எக்ஸாம் டைம் டேபிள் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் யூஜிக்கு தனியாக வந்து லிங்க் கொடுக்குறேன், பிஜிக்கு தனியாக வந்து கொடுக்குறேன். இதுல ஃபார்னூன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இயர், அதே ஆஃப்டர்நூன்னா செகண்ட் இயர், அப்படிதான் உங்க டைம் டேபிள் வந்து போடுவாங்க. இதுலேயே வந்து உங்க சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிக போய் கேட்டுறீங்களோ அந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, உங்க எல்லாருக்குமே உங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஃபீஸை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லல. உங்களுக்கு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க படிக்கலாம். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து இப்போலேருந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் அகைன் நீங்க எல்லா क्वेश्चन படிச்சுட்டு இருக்காங்க. எது இம்பார்ட்டன்ட் क्वेश्चनோ அதை மட்டும் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமா. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து குயிஸ்னு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பேன். இது வந்து நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, நீங்க யூஜியா பிஜியா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன். எத்தனை பேர் எந்த கோர்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஒன்ஸ் அகைன் இதுல வந்து ஒன் டைமுங்க நீங்க ஓட்டிங் வந்து பண்ண முடியும், திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாதாஸ் யூனிவர்சிட்டியில இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. இங்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் திஸ் கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து வேற யூனிவர்சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ பிளேலிஸ்ட். இதுக்கு இந்த மாதிரி பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வந்து செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாமே டெமோக்காக வேற வீடியோல வந்து காட்டியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே நியூவா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்படி கூட நீங்க இந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்படின்னா நம்ம சேனல் ஹோம் பேஜ்ல வந்து நீங்க இந்த சைட் நவுத்தி பார்த்தீங்கன்னா இங்க பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாதாஸ் யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல வந்து பாதாஸ் யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ மட்டும் தான் அதுல ஷோ ஆகும். நீங்க டெய்லியுமே வந்து செக் பண்ணிப்பாங்க. நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து சர்ச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.